வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும். காலையில எழுந்த உடனே வாய் முழுவதும் வறண்டு இருப்பது, நாக்கு ஒட்டி கொள்வது, தண்ணீர் குடித்த பிறகும் பேச முடியாது, தொண்டை உலர்ந்து இருப்பது போல இருக்கிறது. இது இது வயது ஆகிவிட்டதால் தான் ஏற்படுகிறது என்று நினைத்து பலரும் இதை கவனிக்காமல் விடுகிறார்கள். ஆனா சில நேரங்கள்ல இது உடலில் நடக்கும் ஒரு முக்கியமான மாற்றத்துடைய அறிகுறியாக இருக்கலாம். இன்னைக்கு வீடியோல ஏன் காலையில வாய் வறண்டு போகிறது, இது எப்ப சாதாரணமானது, எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும், வீட்டிலே என்ன செய்யலாம், 60 வயதிற்கு மேல இருப்பவர்கள் தினமும் என்னென்ன பழக்கங்களை பின்பற்ற வேண்டும், எல்லாத்தையுமே நம்ம அறிவியல் ஆதாரத்துடன் எளிமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வாய் ஏன் வறண்டு போகுது, அதற்கான காரணங்களை நம்ம பார்த்துடலாம். நமது வாயில எப்போதுமே உமிழ்நீர் சுரந்துகிட்டே தாங்க இருக்கும். அதாவது உமிழ்நீர்ங்கிறது சலைவா, இது எப்பவுமே சுரந்துகிட்டு தான் இருக்கும். இது இயற்கை. ஆனா இந்த உமிழ்நீர் தான் நம்மளுடைய பற்களை பாதுகாக்குது, கிருமிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது, உணவு நம்ம சாப்பிட்றத விழுங்குறதுக்குமே அதுதான் பயன்படுது, நம்ம பேசுறதுக்கும் அந்த சலைவா தான் பயன்படுது, செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் அந்த சலைவா தான் பயன்படுது. ஆனா இந்த சலைவா குறைஞ்சிச்சுன்னா தான் பிரச்சனை இங்கே ஸ்டார்ட் ஆகுது. உமிழ்நீர் குறைஞ்சிச்சுன்னா வாய் வறண்டு போகும், நாக்கு எரிய ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும், பற்கள் விரைவிலே சேதமடையும். ஸோ வயது ஆக ஆக அடுத்த முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, உடல்ல தண்ணீர் சத்து குறைபாடுனாலையும் இது ஏற்படும். வயதாக வயதாக தாகம் எடுக்கிற அந்த உணர்வு குறைஞ்சிரும். அதனால நாள் முழுக்க தேவையான தண்ணீர் அளவை நம்ம குடிக்காம இருப்போம். இது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு. இதனால காலையில எந்திரிக்கும் போது முதல்ல அது வாய் வறண்டு போய் தான் இருக்கும். அதனால அவ்வப்போது தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா, சர்க்கரை நோயாளி, அதாவது நீரிழிவு காரணமாக. ஸோ சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாத அப்ப அடிக்கடி நீங்க சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்க பாத்ரூம் போயிட்டே இருப்பீங்க. இதனால உங்க உடல்ல இருக்கக்கூடிய நீர் வெளியில போயிடும். இதனால உடல்ல நீர் பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்கும். இதனாலையும் வாயில வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்னா, அதிக தாகம் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், அடிக்கடி அடுத்த முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, மருந்துகளுடைய பக்க விளைவு காரணமாக வாயில உலர்ச்சி ஏற்படும். அதாவது மவுத் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அது என்ன மருந்து மாத்திரை, 60 வயசுக்கு மேல நீங்க நிறைய மருந்து மாத்திரை எடுப்பீங்க. அதுல முக்கியமா பிளட் ப்ரெஷருக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை, அலர்ஜி, டிப்ரெஷன், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், யூரினரி மெடிசன்ஸ், இந்த மாதிரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டா சில பக்க விளைவுகள் ஏற்படும். அதனுடைய பக்க விளைவாதான் இந்த வாயில இந்த மாதிரி ட்ரை ஆகுறது. ஸோ இந்த வாய் இப்படி உலர்ச்சி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து மாத்திரையை நீங்க உடனே நிறுத்தக்கூடாது. உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை பெற்றுட்டு தான் நீங்க நிறுத்தணும். ஸோ இது ஒரு காரணம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, சிலர்லாம் கொரட்டை விட்டுட்டு தூங்குவாங்க, வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குவாங்க. இது நைட் டைம்ல வாயை திறந்து தூங்குறவங்களுக்கு காலையில எந்திரிக்கும் போது வாய் ரொம்பவுமே வறண்டு போய் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் கொரட்டை விட்டு தூங்குறதுனாலையும் வாயை ஓப்பன் பண்ணி தூங்குறதுனாலையும் ஏற்படும். அடுத்து 5வது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, வாயால மூச்சு விடுவாங்க. ஏன்னா மூக்கால மூச்சு விட முடியாத டைம்ல வாயால சிலர் விடுவாங்க. சிலருக்கு மூக்கு அடைச்சிருக்கும், இல்ல ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம், இல்ல அலர்ஜி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது மூக்கால விட முடியாது, வாயால விடுவாங்க. ஸோ வாயால விடும்போது வாயில வறட்சி ஏற்படும். அடுத்து கவனிக்க வேண்டிய அறிகுறிகளா பார்க்கலாம். ஸோ இதுதாங்க காரணம். இப்ப நம்ம இத எதனால ஏற்படுது, வாய் வறட்சி எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கவனிக்க வேண்டிய அறிகுறி என்னன்னா, வாய் வறட்சியுடன் நாக்கு எரிச்சல், வாயில புண்ணு, பேசவே ரொம்ப சிரமம், விழுங்குறதுல சிரமம், பற்கள் விரைவில் சொத்தையாகிறது, துர்நாற்றம் இருந்துச்சுன்னா நீங்க அதை அலட்சியப்படுத்த கூடாது. உடனே நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாய் வறட்சியை சரி பண்றதுக்கு வீட்டிலே செய்யக்கூடிய தீர்வுகளை பார்க்கலாம். அதுல முதலாவது, நாள் முழுக்க தண்ணி குடிக்கிற பழக்கங்க. ஸோ ஒரே நேரத்துல நீங்க அதிகமா தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அதாவது ஒரு 1/2 மணி நேரம் சென்று 1 மடக்கு
அடுத்து 1 மணி நேரம் சென்று 1 மடக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா நீங்க நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி குடிச்சீங்கன்னா இந்த வாய் வறட்சி வந்து சரியாயிடும். அடுத்து 2வது என்னன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் குடிச்சிருங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம காலைல எந்திரிக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்கவே மாட்டோம். ஸோ அந்த நைட்டு முழுக்க 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறோம்ல, அந்த டைம்ல தண்ணியே குடிக்காதனால உடல்ல வந்து நீர் பற்றாக்குறை வந்து ஏற்படும். ஸோ அதனால நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருங்க. அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. அடுத்து 3வது வந்து அறையில வந்து அதிக குளிர் காற்று வராம நீங்க பார்த்துக்கிறங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. 4வது வந்து மூக்கால சுவாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாய ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்காதீங்க. அதே மாதிரி வாயில சுவாசிக்காதீங்க. அடுத்து 5வது டிப்ஸ் என்னன்னா, சர்க்கரை இல்லாத பபிள் கம் இருக்கும்ல, ரொம்ப சர்க்கரை இல்லாம இருக்கக்கூடிய அந்த பபிள் கம்ம வாயில போட்டு நல்லா மெண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உமிழ்நீர் சுரப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அடுத்து 6வது டிப் என்னன்னா, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறத தவிர்க்கணுங்க கண்டிப்பா. அடுத்து 7வது விஷயம் என்னன்னா, அதிகமா காஃபி, டீ குடிக்கிறத குறைச்சுக்கிருங்க. ஏன்னா வயது அதிகமாக தண்ணி தான் அதிகமா குடிக்கணும். காஃபி, டீய முடிஞ்ச அளவு குறைச்சிருங்க. அடுத்து 8வது விஷயம் என்னன்னா, வாய எப்பவுமே சுத்தமாவே வச்சுக்கிருங்க. காலை, இரவு 2 நேரமும் பல் துலக்குறது ரொம்பவுமே அவசியமானது. அடுத்து 9வது டிப், நாக்கையும் சுத்தமா வச்சுக்கிருங்க. நல்லா டங் கிளீனர வச்சு நல்லா கிளீன் பண்ணிருங்க. அடுத்து 10வது டிப் என்னன்னா, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட போயி நீங்க ஆலோசனை பெறுங்க. இந்த மாதிரி வாய் ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்னு நீங்க ஆலோசனை பண்ணும்போது, இதுக்கு என்ன சொன்னா ஒரு செயற்கையான சலைவா ஸ்ப்ரே வந்து இருக்கு. அத தருவாங்க. அது உங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு பரிந்துரைத்தால் மட்டுமே அத வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைன்னா அத தவிர்க்கிறது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். அது கூடவே என்ன மாதிரியான உணவுகள எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளரிக்காய், தர்பூசணி, ஆரஞ்சு, முலாம்பழம், இளநீர் இதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து எடுக்கலாம்ங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாய் வறட்சி சரியாயிரும். அது கூடவே வந்து தயிர், மோர், சூப்பு இந்த மாரி நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கள், பழங்கள் இதகள வந்து நீங்க அதிகமா உட்கொண்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வரலாம். அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள பார்க்கலாம். அதிகமா காரம், அதிக உப்பு, அதிக இனிப்பு, முக்கியமா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் கோல்ட் ட்ரிங்க்ஸ், 7 அப், கொக்கோ கோலா இந்த மாதிரி இருக்குல்ல, அத தவிர்த்துருங்க. புகைப்பிடிக்கிறத தவிர்த்துருங்க. மது அருந்துவதையும் தவிர்த்துருங்க. எப்ப போயி உங்க மருத்துவர பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். வாய் வறட்சி பல வாரங்களாவே உங்களுக்கு கன்டினியூவா தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நீங்க போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்ல சில நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா, நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க சரியாயிரும். இல்ல ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா, மருத்துவர பார்க்குறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சாப்பிட இல்லன்னா விழுங்குறது ரொம்ப சிரமமா இருக்குது, அடிக்கடி வாயில புண் ஏற்படுது, பற்கள் வேகமாவே சேதமடையுது, தாகம் வந்து எடுக்க மாட்டேங்குது, அதிக தாகமா இருக்குது, அதிகமா உடல் எடை வந்து குறைந்து போகுது, இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மருத்துவர்ட்ட போய் ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்களே, 60 வயதிற்கு மேல காலையில வாய் வறண்டு இருப்பது எப்போதுமே பெரிய நோயுடைய அறிகுறியா நீங்க எடுத்துக்கிற வேண்டாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடித்திருந்தாலோ இல்ல பிற அறிகுறியுடன் சேர்த்திருந்தாலோ கண்டிப்பா அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ போதுமான தண்ணீர் குடிப்பதும் வாயை சுத்தமாக பராமரிக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம சொன்ன எல்லா டிப்ஸ்களுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.